கையில 2 பேர் இருக்காங்க, அண்ணம்ல இங்க சரவணன் மட்டும் இருக்காரு. ஆனா ஒரு சரவணன் 10 சரவணனுக்கு சமம். ஐயோ. ஓகே, play the music. இந்த முடிவைடும் கயல் ஜெயிக்க போறாங்களா அண்ணன் ஜெயிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பலத்த கை தட்டலுடன் இந்த ஃபைனல் பேஸ் ஆஃப் பார்த்துடலாம். 3 2 1 play the music. போயிடுச்சு. சேரையும் உடைச்சு நாற்காலியில் அசால்ட்டாக கெத்தாக உட்கார்ந்த சரவணன் அவர்களுக்கு இசை மிதிவண்டியில முதல் சுற்றுல நம்மளுடைய அண்ணன் மணி அபார வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் சுற்றா இன்னும் சுற்று இருக்க? இது இரண்டாவது சுற்று இருக்கிறது. வேறு சில நபர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறார்கள். அவர்கள் யார் என்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி thank you so much for participating. நன்றி. சோ பூஜிதா, இசை மிதி வண்டியோட இரண்டாவது சுற்றுல இருக்கோம். சோ இந்த வாட்டி அண்ணன் குடும்பத்துல இருந்து மறுபடியும் ஜெயிக்கிறதுக்காக யார் அனுப்ப போறீங்க? ஆமா, என்ன இருந்தாலும் வின்னிங் டீம் நாங்க தான். அதனால அந்த வின்னிங் ஸ்ப்ரீல கண்டினியூ பண்றதுக்காக வர போறாங்க எங்களுடைய கட்டகுண்டு சாரும் கார்த்திகர்களும். கட்டகுண்டு அவர்களுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கணும்னா அது ஒரே ஒருத்தராக மட்டும் தான் எங்க டீம்ல முடியும். அவர்தான் பல காளைகளை அடக்கக்கூடிய சரவணன் அவர்கள். நம்மளுடைய அண்ணன் கார்த்திய அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் கயல். நோ மென்ஷன். சரவணன், கார்த்தி, கட்டகுண்டு மற்றும் கயல் அவர்கள், your time starts now. ரைட் விடு. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். அம்மாவுக்கு வண்டி. அம்மா ஏன் கத்துற? சைக்கிள் விழுந்துச்சு. ஐயா ஆடாம ஜெயிச்சோம்டா பாட்டு போடுங்க ஐயா. இந்த வெற்றியை நாங்க கொண்டாடுறோம். இதுதான் கடவுள் கொடுத்ததுங்கிறது. இந்த சுற்று எந்த 2 பேர் தாக்கு பிடிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். play the music. கல்லா கல்லா சாப்புனா மேர டக்கர் சுந்தரியே தப்புச்சா பண்ணிக்காம கம்மன் நிக்கிறியே. கல்லா கல்லா சாப்புனா மேர டக்கர் சுந்தரியே தப்புச்சா பண்ணிக்காம கம்மன் நிக்கிறியே. எங்கேயோ விக்குது என்னமோ சிக்குது நீ வந்துட்டா ஏதேதோ கோலாறு ஸ்டேட்டஸ் சிங்கிளே ரெடி டு மிங்கிளே லவ்னு வந்துட்டா ஃபுல் டைம் நீ வாங்க வாங்க வாங்க. இசை மிதிவண்டியோட இரண்டாவது சுற்றுடைய ஃபைனல் பேஸ் ஆஃப். அன்னத்துல இருந்து நம்மளுடைய கார்த்தி ஜெயிக்க போறாரா இல்ல கயல்ல இருந்து நம்மளுடைய சரவணன் ஜெயிக்க போறாரான்றத பார்த்தலாம். 3 2 1 ஸ்டார்ட் தி மியூசிக். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லனாலோ ஆளுங்க. எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லனாலோ ஆளுங்க. பார்த்து பொறுமை பொறுமை. ஓகே ஓகே ஓகே. ஏய், இந்த அளவுக்கு கூட நாங்க ஆடலையே. இசை மிதிவண்டி ஒரு டிரா மேட்சாக
இல்ல இல்ல கருதப்படுகிறது. இருந்தா கூட சாரி கட்டி வந்த அண்ணத்துக்கும் எங்க கையிலுக்கும் கண்டிப்பா நாங்க வந்து wish பண்ணுவோம். இதுதான் வந்து கயல் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பண்பு. ஓகேவா? இதுதான் எங்களுடைய அண்ணன் குடும்பத்துல இருக்கக்கூடிய அன்பு. இப்போ நம்மளுடைய பொங்கல் விளையாட்டுல அதிரடியான அமர்க்களமான விளையாட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு பயங்கரமான ஒரு விளையாட்டு நம்ம விளையாட போறோம். அது என்ன விளையாட்டு அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரை இங்க நான் கூப்பிட போறேன். கூப்பிடலாமா? ஓ யா யா. லெட்ஸ் வெல்கம் நம்ம ஒரு முரட்டுக்கால. So, இந்த போட்டியில என்ன பண்ண போறீங்கன்னா அண்ணன் போயிட்டு கோதால நிப்பாரு. இவரை தள்ளி அந்த சர்க்கிளுக்கு வெளியே வந்து அனுப்பிடணும். யார் வந்து அந்த சர்க்கிளுக்கு வெளியே அண்ணனை தள்ளுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். வீட்ல நடக்கக்கூடிய பல கொடுமைகளையும் சமாளிக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் தான் விளையாட போறாங்க. வாங்க. நீங்க அண்ணத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ரியல் லைஃப்ல அபி வந்து ஒரு பாக்ஸர். என்னது? Oh my god. Time limit is 2 minutes. Your time starts Now. முடியும்டா. ஏதோ பிடிக்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. எங்க புடி நெஞ்ச காலை பிடிச்சு கட்டு. கழுத்த புடி. காலை பிடி. और பாக்கவே பெரிய வாயா. முட்டு கூட. ஐயோ பாவம். உன்னால முடியும். Come on. வயித்த பிடிச்சல் வைத்த பிடிச்சல் வைத்த பிடிச்சல். ரெண்டு கை வைத்த வை. டைட் பண்ணு. இங்க அழுத்து மூச்சு டைட் ஆகும். ப்ளீஸ் சாக்லேட் வாங்கி தர. சாக்லேட். அவ்வளோ பெரிய பாடிக்கு சாக்லேட் ஆயிடுது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ரித்திகா. அப்படியே தள்ளு. அவ்வளவுதான் தள்ளு. கையில போ, அப்படியே கையில போ. பின்னாடி தான் போங்க. காலை பார்த்து சைடுல போ. காலை பார்த்து சைடுல போ. அபி லூசு டடி. 3 2 ஐயோ விழுந்துற போது புள்ள. சூப்பர். என்னவோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணீங்க. ஆனா அவர்ல எவ்வளவு தூரம் பின்னாடி போறாரோ அவ்வளவு தூரம் முன்னாடி வந்துடுறாரு. ஆமா சரி, எப்படி இருந்தது? ரொம்ப டஃப். ஆனா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸா? பாக்ஸிங் விட இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து தள்ளி அவங்கள அவுட் பண்றதுலாம் சிம்பிள் கிடையாது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல வாய் தான் அடிச்சு உடைச்சிருக்கேன். வாய் வச்சு உடைச்சிருக்கீங்களா? விடவே விடாம 2 minutes ஃபுல்லா ட்ரை பண்ணாங்க. சோ அண்ணனுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். ப்ளீஸ் உங்களுடைய டீமோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ அண்ணா. இந்த மாதிரியான விளையாட்டுலலாம் வந்துல வீரம் மட்டும் பத்தாது, கொஞ்சம் விவேகமும் தேவை. வீரம், விவேகம், விசுவாசம்னு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே அணி எங்க அணிதான். சோ இப்போ விடாமுயற்சியோட சேர்ந்து வந்து நம்மளுடைய கயல் அவர்கள் இறங்கி தள்ளு 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 தள்ளுவாங்க. ஓகே, நினைக்கும் போதே எனக்கு செம எக்ஸைட்டிங்கா இருக்கு. ப்ளீஸ் அண்ணா பேக் டு பொசிஷன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் கயல். உலக வரலாற்றிலேயே கண்ணாடி போட்டுக்கொண்டு மல்யுத்தம் செய்யக்கூடிய ஒரே வீரர் நம்மளுடைய கயல் தான். சோ கயல், உங்களுக்கான 2 நிமிடங்கள் ஸ்டார்ட்ஸ் நவ. தலே தலே புடி. Come on, Kyle. You can do it, Kyle.
சைத்து காலு அம்மாடி அப்பா சைத்து காலு 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 தயவு செஞ்சு நவர மாட்டேங்கிறாங்களே திரும்புறீங்களே சூப்பர் 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 தள்ளு 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 சிக்கலக்கா போடு சிக்கலக்கா தள்ளு தள்ளு சிக்கலக்கா 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 லோவர் பாடி சிக்கலக்கா சிக்கலக்கா மூட்டை சிக்கலக்கா மூட்டை சிக்கலக்கா மூட்டை 5 4 3 2 ஃபர்ஸ்ட் இந்த டஃப்பான மல்யுத்த வீரருக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்த கயலுக்கு ஒரு பெரிய கைது வா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 1-on-1 வச்சிருந்தோம். ஆனா 1-on-1ல நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி தெரியல, சமாளிக்க முடியல. ஆமா, இந்த தடவை வந்து 1-on-1 இல்லாம 2 vs 1. ஓகே, அப்பனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. கண்டிப்பா இவரை வந்து தோக்கடிச்சலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2 vs 1 என்ன பண்ண போறோம்னா, அண்ணன் குடும்பத்துல இருந்து 2 பேரை நம்ம கூப்பிட போறோம் இவரை சமாளிக்கிறதுக்காக. 2 பேர் சேர்ந்து இவரை வந்து எப்படியாவது வெளியே தள்ளணும். 2 நிமிஷம். அண்ணன் குடும்பத்துல இருந்துல எந்த 2 பேரை கூப்பிட போறோம்னா, நம்மளுடைய கட்ட குண்டு அவர்களையும் அந்த சைடு ஒளிஞ்சு இருக்கக்கூடிய மணியையும் நம்ம கூப்பிட போறோம். Let's welcome them. So your time starts now. பாத்தீங்களா, எங்க கட்டகுண்டு மாமாவும் மணிமொழியோட நல்லா பாத்துறோம். உங்க கட்டகுண்டு மாமா என்ன பண்ணாருன்னு நாங்க பாத்துறோம். மணிமொழியாவது வந்து ட்ரை பண்றாங்க. கட்டகுண்டு மாமா ஹாய். நீங்க தானே சொன்னீங்க என்ன வேணா பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. இதான் எங்க ஸ்ட்ராட்டஜி. எது பண்ணாலும் வெற்றி எங்களுக்கு தானே. சோ இதே வெற்றி சந்தோஷத்துல போயிட்டு ஜாலியா உட்காருங்க. அடுத்த டீம் நம்ம கூப்பிட்டுருவோம். சோ எங்களுடைய அணில இருந்து விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய தனம் மற்றும் நம்மளுடைய கையலுடைய தங்கச்சி ஆனந்தி. இந்த விளையாட்டை விளையாடுறது எப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். Your time starts now. எனக்கு இப்பதான் வந்து நம்மளுடைய ஆசானுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே புரியுது. கராத்தா பழகி இருப்பாங்க போல. அவருடைய கழுத்தை அப்படி வலிச்சுல அப்படி ஒரு இழுத்தாங்க பாரு. இது வரைக்கும் யாருமே அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணல. முடிச்சிட்டு பார்த்தா அந்த சைடு ஆனதி பாரு படுத்திருக்காங்க. இவரு விட்டார். இவரு ஏன் சொன்னல பா இவங்களே அப்பா நீ வந்து வீக்குன்னா என்ன இழுக்கிறாங்க பாரு அம்மா அப்படி. எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நீங்க மட்டும் அப்படி வலிச்சவன் அப்படி போட்டீங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி சொல்லுங்க. கமா அவங்க அடி மட்டும் தனியா தெரியுது. இல்ல அவங்க வந்து நாங்க ஜெயிக்கணும், எப்படியாச்சும் ஜெயிக்கணும், அவ்வளவுதான் அவங்க. சொல்லுங்க எங்க கத்துக்கிட்டீங்க இப்படி வலிச்சு போடுறது? எங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு கன்வென்ட்டே இல்ல. இதுன அப்படியே லாக் பண்ணிக்கலாமே. ஓ லாக் பண்ணிரலாம். ஆமா, அப்பப்ப புருஷனை அப்படி லாக் பண்ணுவாங்கல அப்படி போட்டு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இல்ல நான் வந்து மெயினா காலை தான் எய்ம் பண்ணேன். இடுப்பு கொஞ்சம் ஈஸியா இருந்தது அதனால. எது இந்த இடுப்பு உனக்கு ஈஸியா இருந்ததா? சூப்பர்மா. கொஞ்சம் விட்டுருந்தாங்க வச்சுக்கோ, தனம் அப்படியே ஒரு ஸ்மாக்க போட்டுருப்பாங்க. அந்த அளவு வெயிட்டா இருந்தது மூவ்ஸ். என்ன நினைக்கிறீங்க உங்க குடும்பத்தை பத்தி கையால? ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க ரொம்ப வீக்கெண்ட் நினைச்சோம், ஆனா 2 பேரும் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், மார்வெலஸ். எப்படியா நம்ம ஜெயிச்சிட்டோம்.
எல்லா பொங்கல்லையுமே வந்து மேண்டேட்டரியான வீர சூர விளையாட்டு என்னன்னா நம்மளுடைய உரியடி விளையாட்டு. சோ உரியடி இல்லாம எந்த பொங்கலையுமே வந்து நிறைவுபடுத்த முடியவே முடியாது. சோ நம்மளும் சேர்ந்து உரியடி அடிச்சு விளையாட போறோம். சோ அதுக்காக எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் தயாரா இருக்கீங்களா? தயார். சோ டீம்ல இருந்து ரெண்டு பேர் வர போறீங்க. சோ 2 சுற்று நம்ம விளையாட போறோம். சோ யார் வந்து இந்த உரியடியில ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வேற லெவலு. ஏன்னா இதுதானே வந்து ஆஸ்தான விளையாட்டு. இவ்வளவு நேரம் எல்லாம் சும்மா ஜாலியா இருக்கலாம், ஆனா இது வந்து சீரியஸான கேம். ஓகே, இந்த உரியடி விளையாட்டுல முதல் சுற்றுல எந்த 2 பேர் வந்து கம்பீட் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் வர போறது எங்களுடைய சிங்க பெண்கள் தான். சோ லெட்ஸ் வெல்கம் கயல் மற்றும் அன்னம். 2 டீம்ல இருந்து வரக்கூடிய 2 வீரர்களுமே அட் அ டைம்ல வந்து உரியடிக்க ட்ரை பண்ண போறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சவாலா இருக்கிறதுக்கு நம்மளுடைய மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தண்ணி எடுத்து பிளிச் பிளிச் பிளிச்னு சொல்லிட்டு அடிக்க போறீங்க. சோ ஃபுல் டிஸ்ட்ராக்ஷனோட யார் வந்து கரெக்டா உரி அடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ பூஜிதா உரியடி விளையாடுறதுக்காக நம்மளுடைய அன்னம் அண்ட் கயல் தயாரா இருக்காங்க. சோ ப்ளீஸ் வாங்க. எஸ், சோ உரியடிக்காக நம்மளோட கயல் and அன்னம் ரெடியா இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3 2 1 ஸ்டார்ட். ஆக்சுவலா பர்ஃபெக்ட்டா விளையாண்டாங்க. ஒருத்தவங்க வந்து சலைச்சவங்களே கிடையாதுன்ற மாதிரி அடிச்சிருந்தாங்க. சோ இந்த உரியடி பேசாப்புடைய வின்னர் கயல். இரண்டாவது சுற்றில் களமிறங்க வருகிறார்கள் நம்மளுடைய அன்னம் சரவணன் and கயல் சரவணன். எஸ், மணிமொழி and அன்பு 2 பேரும் அப்படியே சுத்தி விடுங்க பார்க்கலாம். சுத்து 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 சுத்து. And your time starts now. தண்ணி ஊத்துடா, தண்ணி ஊத்துடா. அன்னம் அன்னம் தண்ணி ஊத்துங்க. ஸ்டாப். சரவணா பின்னாடி பின்னாடி. அதாவது இதெல்லாம் ஒரு பாசம். ஒவ்வொரு தடவையும் வந்து கயல் குடும்பம் வின் பண்ணிட்டு இருந்தாங்க, அன்னம் குடும்பம் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கூட பாருங்க, அடிச்சது கயல் சரவணன், ஆனா அடிச்சது சட்டி எங்களுடைய அன்னம் சட்டி. அன்னம் சட்டி. ஆனாலும் நம்ம வந்து எந்த ஊரிலாம் சொல்ல அடிச்சவங்க வின்னர் தான் சொன்னதுனால இந்த போட்டியோட வின்னர் கயல் சரவணன். கயல், கண்டிப்பா எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க் யூ. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து அடுத்த வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பா. சோ முதல் பண்டிகையே நமக்கு இவ்வளவு கோலாகலமா இருந்ததுன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே சூப்பர் டூப்பரா நமக்கு இருக்க போகுது கண்டிப்பா. சோ மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே எங்க எல்லாருடைய சார்பாகவும் இனிய பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ இதே ஹாப்பினஸோட நாங்க எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், நீங்களும் வந்து வீட்ல ஃபேமிலியோட ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பர் டூப்பர் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். Until then, this is Ashwat, பூஜிதா, நம்மளுடைய கயல் குடும்பம் and அன்னம் குடும்பம் signing off. இது பொங்கல் விளையாட்டு, இது நம்ம